வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னாக்கா வஞ்சரம் மீன் வறுவல். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய மீன் வறுவல், மீன் குழம்பு எல்லா ரெசிபிஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் கீழே தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்களோட தகவல் உங்களுக்கு கிடைக்கும். வஞ்சரம் மீன் வறுவல் செய்கிறதுக்கு இப்போ மீன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் சோம்பு, இதை லேசாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வாங்கின மீனுக்கு அந்த அளவு சோம்பு எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ மீன் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சோம்பை நல்லா நச்சு எடுத்தாச்சுங்க. இந்த அளவு பண்ணால் போதும். இது ரொம்ப தூளாக்கிட்டோம்னா இதோட ஃப்ளேவரே போயிடும். அதனால தான் இதில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக பூண்டை போட்டுக்கலாம். இந்த பூண்டையும் போட்டு கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா தட்டி எடுத்தாச்சு. இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இவ்வளோதான். இப்போ நம்ம மசாலாவை போட்டு கலந்துக்கலாம். இப்போ மசாலா செஞ்சிடலாம். இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் வேணால் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் தனித்தனியாக போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, இது கலருக்காக போடுறது தான். இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்கலாம். அது வந்து உங்களுக்கு காரமே இருக்காது. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட கலருக்காக சேர்த்துக்கிறேன். 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கு இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கு தேவையான உப்பு. இப்போ இதை கலரிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். முதல்ல மீன்னாலே பொதுவாக வறுத்தா மசாலா விழுந்துட்டு அப்படியே தவாவில் ஒட்டிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ இதோட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்கணும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி இடித்து வச்சுருந்த சோம்பு, இப்போ இடித்து வச்ச பூண்டு சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இது யூஸ்வலாக நம்ம தண்ணி ஊற்றி இல்லை புளி தண்ணி எலுமிச்சம்பழம் ஏதாவது ஊற்றி தான் பேசுவோம். அதெல்லாம் எதுவுமே இன்றைக்கி ஊற்ற போகிறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குக்கிங் ஆயில் இருக்குது இல்லைங்களா, எந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாகவும் ஊற்ற வேணாம், ரொம்ப கம்மியாகவும் வேணாம். அந்த மீனை போட்டு நல்லா பெசற அளவுக்கு சேர்த்தா போதும் எண்ணெய். இப்போ இதில் எண்ணெய் போட்டு நல்லா பெசரியாச்சு. இப்போ இது இன்னும் கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். இதில் லைட்டாக இந்த அளவு தான், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் மீனை போட்டு பெசுறதுக்கு. இப்போ பெசஞ்சாச்சு. இதில் மீனை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு நம்ம பிரட்டிக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் படுற மாதிரி பிரட்டிடலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் பிரட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை நல்லா பெசரி வச்சாச்சு மீன் எல்லாத்தையும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாதுங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ நேரம் கழித்து எடுத்துடலாம். 1/2 ஹவர் இருக்கணும். இப்போ 1/2 ஹவர் ஆயிடுச்சுங்க, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ தவா காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா லைனாக அடுக்கி வச்சாச்சு. ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் வேகட்டுங்க, அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்துச்சு, திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ இந்த பக்கமும் நல்லா செவுக்கட்டும். இப்போ இந்த பக்கமும் நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ நமக்கு சுவையான வஞ்சர மீன் வறுவல் ரெடி. வஞ்சர மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.